அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, கலகக்காரர்கள் மதீனாவில் வந்து முற்றுகையிட்டிருந்த நேரம் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களை பாதுகாப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் தயாராக இருந்தார்கள். அந்த கலகக்காரர்களை விரட்டுவதற்கு முழு அளவிலான தயாரிப்பிலே அவர்கள் இருந்தார்கள். ஆனாலும் உஸ்மான் அலி அல்லாஹ் அனுமதிக்காக வேண்டி காத்திருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அதே போலதான் நுகைரத் பின் ஷோபார் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், தன்னுடன் பெரிய ஒரு கூட்டத்தை அவர்கள் அழைத்து வந்தார்கள். அப்போது சொன்னார்கள், இந்த கூட்டம் உங்களுக்காக வேண்டி தயாராக இருக்கிறது, உங்களை பாதுகாப்பதற்காக தயாராக இருக்கிறது, நீங்கள் சத்தியத்தில் இருக்கிறீர்கள். அந்த கலகக்கார கூட்டம் அவர்கள் அசத்தியத்தில் இருக்கிறார்கள், யுத்தம் புரிய அனுமதி தாருங்கள் என்று ஹலிஃபா உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்டார்கள். போது உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய உம்மத்தில் இரத்தமூட்டக்கூடிய முதல் நபராக இருக்க நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். நான் உங்களுக்கு யுத்தத்துக்காக அனுமதி தந்தால் சமூகத்தில் பெரிய ஒரு கலவரமாகி அது பெரிய ஒரு பிரச்சனையாகி இரத்தம் சிந்தக்கூடிய நிலைமை வரும், அதை நான் செய்ய விரும்பவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள். பிறகு உஸ்மான் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களிடம் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹு அவர்கள் வந்து சொல்கிறார்கள், அந்த கலகக்கார கூட்டத்தை அல்லாஹ் அழிப்பானாக, அல்லாஹ் மீது சத்தியமாக அவர்களுடன் போராடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஆகமாக்கி இருக்கிறான். எனவே அந்த கூட்டத்தோடு போராடுவதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று அவர்கள் ஹலிஃபா உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களிடத்திலே கேட்டார்கள். அப்போது உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள், போரெண்டா வேண்டாம், நான் உங்களுக்கு போரிடுவதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று அவர்களிடத்திலே அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்ப சமுதாயத்தில் ஒரு குழப்பம் வரக்கூடாது என்று உசுறு போனாலும் பரவாயில்ல, சமூகத்துக்குள்ள பிரச்சனை வந்து இரத்த கலரி வரக்கூடாது என்பதில் தான் உஸ்மான் அலி தான் கவனமா இருந்தார்கள். தவிர அந்த கலகக்கார கூட்டத்துக்கு எதிராக போராடுவது தப்பு என்ற நிலையில் அவர்கள் இல்லை. ஆனால் சமூகத்துக்குள்ள பிளவுகள் வரக்கூடாது என்ற அந்த பயந்த நிலையில தான் அவர்கள் இருந்தார்கள். அதுபோல் ஹசன் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள், ஹுசைன் அலி அல்லாஹ் அன்ஹு, இப்னு உமர் அலி அல்லாஹ் அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அலி அல்லாஹ் அவர்கள், மர்வான் போன்றவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களை பாதுகாக்கின்ற பணிக்காக அவர்கள் முன்னே வந்தார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் நீங்கள் கலைந்து விட வேண்டும், நீங்கள் இங்கு என்னை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிறீர்கள், வேண்டாம், நீங்கள் எல்லோரும் திரும்பி செல்லுங்கள், உங்கள் வீடுகளிலே தங்கிவிட வேண்டும் என்று நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்னார்கள். ஒரு ஹலிஃபாவாக சொல்லுகிற போது யாரும் மறுக்க முடியாது. ஆயுதங்களை கலைந்து விட்டு நீங்கள் போய் வீட்டில் உட்கார்ந்து கொள்ளுங்கள், இங்கு நீங்கள் ஆயுத தரித்தவர்களாக நிற்கக்கூடாது என்று சொன்ன உடனே அந்த சஹாபாக்களும் அப்படியே திரும்பி விட்டார்கள். அதுபோல் அலி அலி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், என்னிடம் 500 கவசங்கள் இருக்கிறது, போர் வீரர்கள் இருக்கிறார்கள், எனக்கு நீங்கள் அனுமதித்தாருங்கள், உங்களை இந்த கூட்டத்திலிருந்து நான் காப்பாற்றுகிறேன், உங்கள் இரத்தம் சிந்தப்படுவதற்கு ஆகுமாகின்ற எந்த காரியத்தையும் நீங்கள் செய்யவில்லை, எனவே உங்களை பாதுகாத்து அவர்களை அடக்குவதற்கு நீங்கள் எங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்று உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு அனுப்பி வைத்தார்கள். அதற்கும் உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் அலி அலி அல்லாஹ் பார்த்தவர்கள் சொல்கிறார், அலியா, அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வழங்குவானாக, எனக்காக இரத்தம் சிந்தப்படுவதை நான் விரும்பவில்லை என்று உஸ்மான் அலி அல்லாஹ் அன்ஹு அவர்கள் பதில் அனுப்பினார்கள். அதற்கு பின்னால் அபூ ஹுரைரா அலி அல்லாஹ் அவர்கள் வாள் ஏந்தியவர்களாக உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பதற்காக அவர்களும் வருகிறார்கள். அப்போது ஹலிஃபா உஸ்மான் அலி அல்லாஹ் சொன்னார்கள், அபூ ஹுரைரா, எனக்காக மக்கள் அனைவரும் கொல்லப்படுவது உமக்கு சந்தோஷம் தரக்கூடிய செய்திதானா என்று கேட்டார்கள். நீங்கள் வாளேந்தி போருக்காக வருகிறீர்கள், இதனால பல பேர் கொல்லப்படுவார்கள், இது ஒரு சந்தோஷமான செய்திதானா அபூ ஹுரைரா என்று கேட்டார்கள். அப்போது அபூ ஹுரைரா அலி அல்லாஹ் சொன்னார்கள், இல்லை, அது சந்தோஷம் இல்லை அப்படி என்றார்கள். நீ ஒருவரை கொன்றால் மக்கள் அனைவரையும் கொண்டவராக ஆகுவீர் என்று உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் கூறிய போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் திரும்பி சென்று விட்டார்கள். போர் அந்த சூழல் பதற்றமாக இருக்கக்கூடிய நிலையில தான் நிலவரமும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியுது இங்கே ஒரு அநியாயம் நடக்கிறது, கலீஃபாவை பாதுகாக்கணும் என்று எல்லா சஹாபாக்களும் தெரியும். புனித பூமி, அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்த பூமி, புனிதமான நகரம், அதுவும் உஸ்மான் அலி அல்லாஹ்வுடைய இரத்தமும் புனிதமானது என்று அநியாயமாக ஒருவர் கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தும் அவர்கள் இங்கு இரத்தம் சிந்தப்படுவது, எனக்காக இரத்தம் சிந்தப்படுவது வேண்டாம் என்பது உஸ்மான் அலி அல்லாஹ் அவர்கள் இருந்தார்கள். இந்த பதட்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களில் ஒருவரான உம்முல் முஃமினீன் அன்னை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கழுதையின் மீது அமர்ந்தவராக உஸ்மான் அலி அல்லாஹ் வீட்டுக்கு வருகிறார்கள். அப்போ கலகக்காரர்கள் இந்த களத்தில் நிற்கிறார்கள். சஃபியா ரலியல்லாஹு அவர்கள் வருவதை அவர்கள் கண்டவுடனே கழுதையின் முகத்தில் ஓங்கி அறைந்தார்கள்.
கழுதையின் முகத்தில் ஓங்கி ஒரு அடி அடித்தார். இப்போ கழுதை அடிப்பட்டா என்ன செய்யும்? அது அங்கோ ஓட பார்க்கும், தன் மீது உள்ளவர்களை கீழே விழுத்தாட்டி விட்டு அதை ஓட பார்க்கும், இப்படியான நிலம் தான் உருவாகும். அப்போ அவங்க கழுதை மீது அடித்தது அது சரியாக சஃபியார் அலி மீது அடித்ததுக்கு சமனான ஒன்று தான். அப்போ அவங்களோட அர்த்தம் என்னென்னா, எல்லாரும் இந்த இடத்துக்கு போகணும், யாரும் வரக்கூடாது உஸ்மான் அலி எல்லாம் பார்ப்பதற்கு என்றுதான் அந்த கலகக்காரர்களுடைய நிலவரமாக இருந்தது. அப்போ சஃபியார் அலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், என்னை இந்த இடத்துல இதை திருப்பி அனுப்பிவிடுங்கள், இந்த நாய் என்னை அசிங்கப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லிவிட்டு சஃபியார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்தை விட்டு திரும்பி சென்றார்கள். அதுபோல ஜெயித் பின் சாபித் அலி அல்லாஹ் அவர்கள் உஸ்மான் அலி அல்லாஹ்விடம் இதோ அன்சாரிகள் வாசற்படியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள், இதோ அன்சாரிகள் வாசற்படியிலே காத்து கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த அன்சாரி தோழர்கள் எப்படி அன்சாரிங்களாக இருந்தார்களோ அதுபோல அவர்கள் மறுபடியும் உங்களுக்கு அன்சாரிங்களாக இருப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள், நீங்கள் அனுமதி தர வேண்டும் என்று அந்த நபி தோழர் கேட்டார். அப்போ உஸ்மான் அலி தான் சொன்னார்கள், யுத்தம் என்றா வேண்டாம் அப்படி என்று அவர்களுக்கு சொல்லிவிட்டார்கள். இப்படி எல்லோரும் ஒருவர் பின் ஒருவராக உஸ்மான் அலி தான் கேட்கிற போது உஸ்மான் அலி அவர்கள் அந்த யுத்தம் என்றா வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மறுத்து விட்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம்.